இந்த அரசியல் எங்கே வந்து நிற்குதுன்னா, எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா 1984 எம்ஜிஆருடைய அதிமுகவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரோ, அதே போல விரைவில் திரிஷாவுக்கு தாவேக்கால் ஒரு பெரிய பதவி காத்து. இப்போ திரிஷா அமர்ந்திருந்த இடம் எங்க? சந்திரசேகர் சோபாவுக்கு பக்கத்தில், பார்த்தீங்களா? அப்போ அது குடும்பம். சங்கீதா தொடர்பு எல்லைக்கு வெளியே, திரிஷா தொடர்பு எல்லைக்கு உள்ளே. திரிஷா நேரா போய் உதயநிதியை பார்க்குது. உதயநிதிட்ட எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடு, நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு வாங்கி அந்த படத்துல விஜய்க்கு ஜோடி திரிஷா. இப்ப சங்கீதாவை பொறுத்த வரைக்கும், சங்கீதா விஜயை திருமணம் செய்த பிறகு படத்தினுடைய கதை கேட்கணும்னா சங்கீதா தான் கதை கேட்கும். லோகேஷ் கனகராஜ் அதை சொல்றாரு. லியோ படம் எடுக்கும் போது இந்த கதையை விஜய்க்கு லோகேஷ் கனகராஜ் சொல்லி திரிஷாவை ஜோடி சேரணுங்கிறார். அப்பா வேண்டாம், யார் சொன்னா? சங்கீதா. லியோ படம் வந்த பிறகுதான் இந்த குடும்பத்துல பூசலே வரும். திரிஷா சங்கீதாவுடைய வாழ்க்கையை நாசம் செய்தவர். 15 ஆண்டுகால இடைவெளியில திரிஷாவுடைய பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? வருண் மணியன். எப்படி முதல்ல 84 ஜெயலலிதா நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சத்துணவு உயர்மட்ட குழு தலைவராகவோ நியமிக்கப்பட்டார், அதே போல திரிஷா ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை மாற்றுவதற்கு, திரிஷா என்ற ஒரு அரசியல் ஆளுமை உருவாவதற்கு தமிழ்நாடு களம் தயாரா இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்து வழக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த வழக்கு வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ரகசியமாகவே இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? இப்போ சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் லண்டனில் ஒரு பயோடெக் மாணவி, இந்த பயோடெக் மாணவி தமிழ் திரைப்பட உலகத்தில் விஜயுடைய ரசிகை. விஜய் படம் எந்த படம் வந்தாலும் அந்த அம்மா கல்லூரி நண்பிகளோடு போய் முதல்ல விஜய் படம் லண்டனில் எந்த படம் வந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு தீவிர ரசிகை. இதுதான் விஜய் மீது சங்கீதாவுக்கு ஒரு ஈர்ப்பு வருவதற்கே காரணம். நீங்கள் விஜயுடைய படம் எல்லாமே நீங்கள் ஒரு வகையான பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய படமாக தான் இருக்கும். பூக்கி அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் தமிழில் சொல்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. இல்லை, தமிழில் தான் பேசணும். நம்ம ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் மக்களுக்கே தெரியல. அதாவது ஸ்கேம் நடந்திருக்குன்னு நினைக்கிறான். ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், ஏதோ பெரிய பட்டம் கொடுத்துட்டாங்க போலுக்குன்னாரு. மோசடிங்கிற வார்த்தையில் உணர்ச்சி, மோசடின்னு வார்த்தையில் உணர்ச்சி இருக்குது. ஸ்கேம்னு வார்த்தையில் என்ன இல்லை. என்னை மோசடி பண்ணிட்டான், இப்படி 4 பேர் கேட்டால் என்ன பண்ணுவான்? உன்னை ஏமாற்றிட்டானா, இவன் ஸ்கேம் பண்ணிட்டான்னா, இது எல்லாமே இந்த பார்ப்பனிய பனியா பாலிசி. இப்போ அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் பூவே உனக்காகவா, அது இந்த படம் வருவதற்கு முன்பு நடந்த படத்தெல்லாம் பாருங்கள், குடும்பத்தை உட்காந்து பார்க்க முடியாது. எப்படி இருக்கும்? அதில் காதல் தூக்கலாக இருக்கும், அதில் கருத்தே இருக்காது. பூவே உனக்காகவா வந்த பிறகுதான் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய படம். தன்னுடைய காதலி வேறொருவனை காதலிக்கிறாள் என்று தெரிந்த பிறகு தியாகம் செய்கிறான். அதான் பூவே உனக்காகவா. இதுவா? அதற்கு முன்பு வந்த படத்தை பாருங்கள். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடைபோட ஆளே இல்லை. இல்லை இன்னைக்கு வரைக்கும் படம் அப்படி தான் இருக்குது. அப்போது இதுதான் விஜயுடைய படத்தில் ஹைலைட்டாக இருக்கும். ஆனால் இந்த பூவே உனக்காகவா படம் சங்கீதாவை ரொம்ப கவருது. அப்போது சங்கீதா ஒரு கடிதம் எழுதி போடுறாங்க. எஸ்ஐசி விஜய் முதல்வராவதற்கு பல மரங்களை நட்டு வச்சுருக்கார், பல விதைகளை போட்டிருக்கார், பல செடிகளுக்கு தண்ணி ஊற்றிருக்கார், வருடக்கணக்காக ஊற்றிருக்கார். என்ன பண்ணுவார்னா, என்ன பதில் வந்தாலும் பதில் தபால் விஜய் போட்டாவோட போயிடும். எங்கே? பல நாடுகளுக்கு, வெளிநாடுக்கே போகும். விஜய் பேரில் எஸ்எஸ்சி அந்த வேலை. ஆமாம், விஜய் சந்திரசேகர் அப்பா மகன் தானே, அவர் பேர்லேயும் அது நீ கேட்குறத போலியா பண்ண மாதிரி கேட்குறீங்க. அவர் விஜயை வளர்த்துவதற்கு அப்பா பண்ணார். விஜய் பேரில் சந்திரசேகர் பண்ணார்னா சந்திரசேகர் பண்ணுவார். அப்புறம் சந்திரசேகர் பண்ணாமல் 3ஆவது வீட்டுக்கார பண்ணுவார். அப்பா மகனை வளர்க்குறதுக்கு இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். உங்கள் அப்பா உங்களை படிக்க வச்சுருப்பார்ல,
நோட் எழுதி கொடுத்துருப்பார்ல, ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்துருப்பார்ல, அதான் செலவு காசு கொடுத்துருப்பார்ல. ஒரு தந்தை மகனை உருவாக்குவதற்கு படாத பாடுபடும். சரியா? அதுதான் உலக இயற்கை. அப்போ இந்த தபாலை பார்த்த பிறகு, விஜய் கையெழுத்தோடு பார்த்த பிறகு, விஜயை சந்திக்கணும்னு அந்த அம்மா நேராக கிளம்பி எங்கே வருது? சென்னைக்கு வருது. சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் போய் விஜயை சந்திக்குது. அதான் முதல் சந்திப்பு. சங்கீதாவுக்கு விஜய்க்கு 3 வயசு அதிகம். யாருக்கு? சங்கீதாவுக்கு. சந்தித்த பிறகு விஜய் முதல் பார்வையிலேயே அவருக்கு அப்போ லண்டன் பெண்கள்லாம் அன்றைக்கி யுவன் சங்கர் ராஜா லண்டன் தான் கல்யாணம் பண்ணார். மணிவண்ண பையன். அப்போ அது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய கிரேஸ், அது ஒரு மோகம். அப்போ இது லண்டன்லேருந்து வந்திருக்கணுனையும் ஈழத்தமிழச்சி. ஈழத்தமிழச்சினால பெரிய கோடீஸ்வர குடும்பம். நீங்கள் லண்டன் ப்ளஸ் யாழ்ப்பாணம் சைப பிள்ளைகள் எல்லாமே பெரிய பியூரோக்ரசி எங்கள் இலங்கையில், உலகம் முழுக்க. அப்போ இது பார்த்து கண்டதும் காதல். நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். யாரை? சந்திரசேகருக்கு சோபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார். ஒரு இலங்கை பெண், என்னுடைய ரசிகை அம்மா. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துருச்சு. பார்த்ததையுமே சோபாவுக்கும் சந்திரசேகருக்கும் பிடிச்சி போச்சு. முதல் பார்வை, முதல் அட்டம்ப்ட்டு டாக்டரேட் பண்ணியாச்சு, ஐஏஎஸ் பாஸ் பண்ணியாச்சு, ஐபிஎஸ் பாஸ் பண்ணியாச்சு. முதல் பரீட்சையில் மாணவர் பாஸ் ஆவான்ல, கோல்டு மெடலிஸ்ட் மாதிரி. அப்போ அம்மா நான் உங்கள் அப்பாவோட பேசணும், கிளம்பி வாங்க. சந்திரசேகர் எங்கே போகிறாரு? லண்டன் போகிறார். லண்டன் போய் அவங்க குடும்பத்தில் பேசுகிறாங்க. சொர்ணலிங்கம் அவங்க அப்பா பேர். அவர் யாழ்ப்பாணம் சைவ பிள்ளை, லண்டனுக்கு குடிபெயர்ந்த குடும்பம். உற்றார் உறவினர் சுற்றம் சூழ பேசி முடிவு செஞ்சு லண்டன்லேயே திருமணம் முடிவு செய்யப்படும். விஜயுடைய திருமணம் எப்போ லண்டனில் நடக்குதுன்னா 98 லண்டன் குடியுரிமை பெற்றவர் சங்கீதா. அதனால் லண்டனில் 98 ரிஜிஸ்ட்ரேஷன். 99 தான், ஆகஸ்ட் 25 தான் இந்தியாவில் திருமணம். ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷம் கழித்து 50,000 பேர் அந்த திருமணத்துக்கு எஸ்ஐசி வரவழைக்கிறார். எவ்வளோ பேரா? 50,000 பேர். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 30-35 மாவட்டம் இருந்தது. ஒரு மாவட்டத்துக்கு 1500 பேர். 1500 பேர் ஒரு மாவட்டத்துக்கு. ஒவ்வொரு மாவட்ட ரசிகர்களை அந்த திருமண மண்டபத்தில் உட்கார வச்சு 50,000 பேர் உட்கார வைக்க திருமண மண்டபம் இல்லை. 2 பேரும் மாலை மாற்றி 2 பேர் கல்யாணம் பண்ணி 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ரசிகர் மன்ற தலைவர், அந்த வட்ட செயலாளர் எல்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இப்படி ஒரு விழாவாக கொண்டாடினார் எஸ்ஐசி. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதாவுடைய குழந்தைகள் எல்லாமே கர்ப்பமாக இருக்கிற பொழுது, யார்? சூசன் சஞ்சய் ஆகட்டும், திவ்யா சாசாவாகட்டும், லண்டனில் தான் அந்த அம்மா போயிடும். அவர்கள் 2 பேருமே எந்த குடியுரிமை பெற்றவர்கள்? லண்டன் குடியுரிமை. நார்மலாக பிரசவத்தப்ப தாய் வீடு போகிறது நார்மலான ஒரு விஷயம். ஆமாம். அப்போ லண்டன் குடியுரிமை பெற்றவர் இதெல்லாமே திட்டமிட்டே செய்வாங்க. நீங்கள் பெரிய வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, புருஷன் வேலைக்கு போயிருப்பான், எங்கே அமெரிக்காவில் வேலைக்கு இருப்பான், பொண்ணு இங்கே இருக்கும். கன்சீவ் ஆகிற டைமில் எங்கே போயிடுவாங்க? விசா போட்டு அமெரிக்கா போயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தை எந்த குடியுரிமை? அமெரிக்க குடியுரிமை. இப்போ சங்கீதாவை பொறுத்த வரைக்கும், சங்கீதா விஜயை திருமணம் செய்த பிறகு நீங்கள் விஜய் முழுக்க ஒரு படத்தினுடைய கதை கேட்கணும்னா சங்கீதா தான் கதை கேட்கும். சங்கீதா கதை கேட்டு அதை குடும்ப பாங்கான கதை முடிவு செஞ்சால் தான். நீங்கள் சந்திரசேகரோட கதை கேட்கறது இல்லாமல் நீ பார்த்துக்க. லோகேஷ் கனகராஜ் அது சொல்கிறார். லியோ படம் எடுக்கும்போது இந்த கதையை விஜய்க்கு லோகேஷ் கனகராஜ் சொல்லி திரிஷாவை ஜோடி சேரணுங்கிறார். அப்பா வேண்டாம். யார் சொன்னா? சங்கீதா. ஏன் வேண்டாம்? ஏன்னா 15 வருஷம் ஆச்சு நான் தடுத்து வச்சுருக்கேன். எதில்? குருவி படத்தில் தான் விஜய் திரிஷா ஜோடி. அதற்கு பிறகு 15 வருஷம் எந்த படத்துலையுமே கிடையாது. இதை தடுத்தது யார்? சங்கீதா. வேண்டாம், யாரை வேணால் ஜோடியாக போடுங்க, ஆனால் திரிஷா வேண்டாம். இதை உடைத்தவர் லோகேஷ் கனகராஜ் லியோவில். அன்னி லோகேஷ் கனகராஜ் சொன்னது இல்லை, எந்த குழப்பம் வந்துடாது. நான் இந்த படத்தை முடிக்க வரைக்கும் நான் நம்ம தளபதியை என்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறேன். மீண்டும் இணைப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்கிறேன். யாருக்கு கொடுத்த கேரண்டி?
லோகேஷ் கனகராஜ், சங்கீதா கொடுத்த கேரண்டி. சுதந்திர தினம் வரைக்கும் வந்துட்டாங்களே சார். சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அப்போ 15 ஆண்டு காலமாக யார் தடுத்து வச்சிருந்தா? சங்கீதா தான். திரிஷா விஜய் ஜோடி சேர்ந்து விடக்கூடாது என்பதை தடுத்து வைத்திருந்ததை உடைச்சவர் யாருன்னு கேட்டால் இந்த லோகேஷ் கனகராஜ் தான். குருவி படம் டு லியோ படம் 15 ஆண்டு கால இடைவெளி. இந்த 15 ஆண்டு கால இடைவெளியை திரிஷா பலமுறை விஜயோடு ஜோடி சேர்வதற்கு முயற்சி செய்து நடக்கவே இல்லை. உதாரணத்துக்கு குருவி படம் நயன்தாரா தான் ஜோடி. யார் ப்ரொடியூசர்னா உதயநிதி தான் ப்ரொடியூசர். உதயநிதி நயன்தாராவை விஜயோடு ஜோடின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போது திரிஷா நேராக போய் உதயநிதியை பார்க்குது. யாரை பார்க்குது? உதயநிதியை பார்க்குது. உதயநிதிகிட்ட எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு வாங்கி அந்த படத்தில் விஜய்க்கு ஜோடி திரிஷா. உதயநிதி மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சொந்தமாக கமலை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, மன்மத அன்புன்னு. அந்த படத்துலேயும் திரிஷா தான் கமலஹாசனுக்கு ஜோடி. எல்லா வாய்ப்புகள் தான். அப்போ இந்த லியோ படம் வந்த பிறகு தான் இந்த குடும்பத்தில் பூசலே வருது. இதை சங்கீதா சொல்லுது, நான் ஏமாந்துட்டேன், லோகேஷ் கனகராஜ் என்னை ஏமாற்றி விட்டா. இப்படின்னா அண்ணி கண்டிப்பாக எந்த உரசலும் மோதலும் வராமல் நான் பார்த்துக்கொள்றேன்னு என்கிட்ட சொன்னார். ஷூட்டிங் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார். இப்போது சார் காஷ்மீரெல்லாம் போய் தங்கி ஷூட்டிங் எடுத்தாங்களே சார் லியோ படத்தில். ஆமாம், போனால் நடுவில் கேமரா வச்சுட்டு உட்காந்துருப்பார். யார்? லோகேஷ் கனகராஜ். வேறு ஏதாவது படம் எடுத்து வேறு ஏதாவது ஷூட்டிங் நடந்துடும். அப்போது இப்போ இந்த அரசியல் எங்கே வந்து நிற்குதுன்னா, எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா 1984 எம்ஜிஆருடைய அதிமுகவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதே போல் விரைவில் திரிஷாவுக்கு தாவேக்கால் ஒரு பெரிய பதவி காத்திருக்கு. ஆர்பி உதயகுமார் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அவன் ஒரு காவாளி பைய உதயகுமார் ஒரு பெரிய நாடக நடிகன். திரிஷா சமீபத்தில் இந்த இவ்வளோ வயசாயும் நாடகம் போடாதீங்கன்னு போட்ட அந்த பதிவு உதயகுமார் தான். எப்படி நான் நாடகம் போடுவார்னா, அதாவது இந்த ஆள், நான் தொழிலை குறையாக சொல்லலை, மதுரை பஸ் ஸ்டாண்டில் அப்பா மகனும் மதுரை மேலூர் சீர்காழி சிதம்பரம் இதுதான் தொழில். நான் அது குறைச்செல்லாம் சொல்லலை. என்ன 5 நிமிஷம் ஆச்சா, ரைட் போகலாம். இதை நான் குறையாக சொல்லலை, இதுதான் தகுதி. இவர் அமைச்சர் ஆகிட்டார். அமைச்சரான பிறகு அம்மா இருக்கிற இடம் கோயில். யார்? எந்த அம்மா? ஜெயலலிதா இருக்கிற இடம் கோயில்னு செருப்பு போட்டு வரமாட்டார். எவ்வளோ நடிக்கும் பாருங்க. திரிஷா சொன்னது சரி. இந்த நாடக நடிகை அந்த அம்மா யாரோ சொல்லி கொடுத்துருக்கான், அவ்வளோ பெரிய நாடக நடிகை, செருப்பே போட்டிட்டு வரமாட்டாராம். அப்போ அந்த அம்மா கூட சொல்லிச்சு, ஏய் ரொம்ப நடிக்காத, பல நடிகர்களை நான் பார்த்துருக்கேன், பகல்லையும் பார்த்துருக்கேன், இருட்டிலையும் பார்த்துருக்கேன், நீ ஓன் நடிப்பு அதை விட ஓவராக இருக்குது, தொலைச்சி அப்புறம் செருப்பு போட்டார். அம்மா கோயில் ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தார் அவர் திருமங்கலத்தில். ஏதாவது சோறு போட்டார். லஞ்ச பணம் கோடியாக வந்து சுடுகாடை பூரா பட்டா போடுற ரெவன்யூ அமைச்சர், வருவாய்த்துறை. கூவத்தூர்லாம் படுத்து கிடக்கும்போது உடையார், எந்த உடையார், சாராய உடையாரோட இடத்த பல கோடி வாங்கிட்டு பட்டா போட்டு கொடுத்தார். எனக்கு தெரியும், ஐயா வர்றேன். இப்படிப்பட்ட நபர் இந்த நாடக நடிகர் யார்? உதயகுமார். அது உதயகுமார் சொல்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இப்போ திரிஷா சங்கீதாவுடைய வாழ்க்கையை நாசம் செய்தவர். ஏன்னா இந்த 15 ஆண்டு கால இடைவெளியில் திரிஷாவுடைய பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? வருண்மணியன். அதான் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அதான் வருண்மணியனும் இவரா இந்த விஜயை விட்டு விலகிய. அப்போ 15 ஆண்டு காலத்தில் இவர் யாரோட பேயிங் கெஸ்ட்டு? வருண்மணியனோடு. வருண்மணியன் இவரை திருமணம் செய்வதற்கு அவரும் 2 பேருக்கு 5 வயசு வித்தியாசம். வருண்மணியனுக்கா திரிஷாவுக்கு வயசு ஜாஸ்தி. அப்போ வருண்மணியனிடமிருந்து திரிஷா விலகிறார். விலகிய பிறகுதான் வருண்மணியன் தினகரன் KP கந்தசாமியினுடைய மகன் குமரனுடைய மகளை லவ் பண்ணுறாரு. எப்படி? 500 கோடி ரூபாய் அந்த அம்மா பேரில் இருக்குது, ஒரே பொண்ணு. தினகரன் பத்திரிகை சன் டிவிக்கு விற்றுட்டார். விற்று 500 கோடி ரூபாய் வாங்கி டெபாசிட் போட்டு ஆசிரமத்தில் இருக்கார். திமுக காரனுக்கு 3 வருஷம் MP கொடுத்து அதையும் பிடிக்கிட்டானுங்க. வேறு வழி இல்லாமல் இருந்தவரை இவன் பார்க்குறான் வருண்மணியன். சரி, இந்த புள்ள பேரில் எவ்வளோ இருக்குது? 500 கோடி இருக்குது.
அப்போ திரிஷாவை விட்டுட்டு மனிஷா பிடிச்சிட்டார். அது ஒரு ட்ராக்கு. அப்போது அதன் பிறகு தான் திரிஷா உதயநிதி மூலம் உதயநிதி உதவியோடு நீங்கள் நயன்தாராவுக்கு கொடுத்த அந்த குருவி படத்தினுடைய வாய்ப்பை தட்டி பறித்து அந்த அம்மா விஜயோட ஜோடி சேரும். சார் ஆனால் வருண் மணியனுக்கு அப்புறமா வந்து திரிஷாவை ராணா டகுபதியா லவ் பண்ணாங்க, கல்யாணம் வரைக்கும் போச்சு. யாரு? ராணா தெலுங்கு ஹீரோ பாகுபலி படத்துல நடிச்சாரு. அவர் வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, எனக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தர் வீடு தான் தெரியும், என்ன எங்க விட்டீங்களும் நான் திரிஷா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி ஒரு மேடையிலே சொல்லியிருப்பாரு. இல்லைங்க, அதாவது ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் பல விமர்சனங்கள் உண்டு. அந்த அம்மா ஜெய்சங்கரை லவ் பண்ணிச்சு, அப்புறம் சோபன் பாபுவோடு குழந்தை பண்ணிச்சு, இப்படி பல. ஆனாலும் மக்கள் என்ன பண்ணிட்டான், செல்வி தலைவியா ஏற்றுக்கிட்டான். கருணாநிதி உன்னை செல்வி கிடையாது திருமதினார். ஜெயமாலின்னு ஒரு குழுக்கள் நடிகை கருணாநிதிக்கு நெருக்கமாக இருந்தது, அது கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அம்மா கருணாநிதிக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு. இதுதான் அரசியலில் பாலியல் தான் அரசியலுடைய ஆளுமை. இப்போ சங்கீதா இடத்துக்கு எந்த காலத்திலும் திரிஷா வர முடியாது. ஆனாலும் அரசியலில் வருவதற்கான முயற்சி, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆரிய பார்ப்பன சதி. இதன் மூலம் திரிஷா எப்படி முதல்ல 84 ஜெயலலிதா நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சத்துணவு உயர்மட்ட குழு தலைவராகவோ நியமிக்கப்பட்டார். அதே போல விரைவில் திரிஷா ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை மாற்றுவதற்கு திரிஷா என்ற ஒரு அரசியல் ஆளுமை உருவாவதற்கு கண்டிப்பாக தமிழ்நாடு களம் தயாராக இருக்குது. ஏற்கனவே மதுரையில் வந்து கண்டன போஸ்டர்லாம் வந்து ஒட்டியிருந்தாங்க. ஒரு பக்கம் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. நற்பரி மன்றம், ரசிகர் மன்றம்லாம் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி தான் ஜெயலலிதாவுக்கு ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதாவுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பன் 84 ஒரு சவர தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த முகுந்தன் என்பவன் தான் ஜெயலலிதா பேரவின் திருப்பூரில் போஸ்ட் அடித்து ஓட்டினான். அப்போ அந்த முகுந்தன் ஜெயலலிதா பேரவின் கட்சி ஆரம்பித்ததுனால எம்ஜிஆரால் சிறைபிடிக்கப்பட்டு அந்த இளைஞன் கடைசியாக ஜெயலலிதா வீட்டிலேயே கிடந்தான். டிபி வந்து செத்து போயிட்டான். சசிகலா கும்பல் சதி பண்ணி அந்த அம்மா கடைசியாக பாண்டிச்சேரி ஜிப்மரில் கொண்டு போய் பருப்பு மறைக்கார விட்டு அவனை எப்படியாவது காப்பாற்றுக்குன்னு சொல்லிச்சு. நான் அரசியல் வருவதற்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவனே அந்த முகுந்தன் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை இருந்தது, அவங்க கடை திருப்பூர் சவர கடை. ஆமாம், நான் 84 சொல்கிறேன், 40 வருஷம் ஆச்சு. அதே போல் திரிஷாவுக்கு எங்காவது ஒரு இடத்துல அரசியல் நுழைவதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படும். ஒருவேளை இப்போ சமீபத்தில் பெண்கள் சார்ந்த குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, மாணவர்கள் சார்ந்த குற்றங்கள், குழந்தைகள் சார்ந்த குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. ஒருவேளை உமன்ஸ் கமிஷன் மாதிரி ஒரு பெரிய ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ திரிஷா அமர்ந்திருந்த இடம் எங்கே, சந்திரசேகர் சோபாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா? அப்போ இதை கேமராவில் பார்க்குறவன் வேற அடிக்கிறார் முதல்வர். அப்போ அது குடும்பம் சங்கீதா தொடர்பு எல்லைக்கு வெளியே, திரிஷா தொடர்பு எல்லைக்கு உள்ளே. ஆனா இந்த ஒரு டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பையனும் இவங்களும் வந்து சந்திக்க கூட கிடையாது. அதான் அம்மா வளர்ப்புப்பா. அம்மா நானு ஆனாலும் வந்து சஞ்சய் வந்து ஒரு இடத்துல சஞ்சய் வந்து ஹாலிவுட் படம் இயக்குனீங்க யார், அதாவது எங்க அப்பா இல்லைங்க, அதுதான். அதாவது யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைகள் அந்த சமூகம் மிக மிக கட்டுப்பாடான ஒரு சமூகம். சின்ன தவறை கூட அவங்களால மன்னிக்க மாட்டான். அங்கே தவறிழைக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ குடும்ப கட்டமைப்பிலிருந்து விடுபடுபவர்களோ, 2வது கொண்டாடி 3வது அப்படிலாம் யாரையும் பார்க்க முடியாது. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான். யாழ்ப்பாண சைவ பிள்ளை குடும்பத்தோடு எனக்கு ஏறக்குறைய ஒரு 40-45 ஆண்டுகள நட்பு இருக்குது. நான் இப்போ போன 3 மாதத்துக்கு கூட யாழ்ப்பாணம் போய் 15 நாள் இருந்துட்டு வந்தேன். அந்த கட்டுப்பாடு என்பது உலகம் முழுக்க யூதர்கள் எப்படி கட்டுப்பாடோடு இருக்காங்க உலகம் முழுக்க, அதே போல் யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைகளும் கட்டுப்பாடான குடும்ப வாழ்க்கை. அதாவது சின்ன பெண்களை கண்களை போல வளர்த்தோம். குழந்தைகளை அது பெண் குழந்தைகளை நீங்கள் ஒழுக்க மாறாமல் எந்த விதமான சீரழிவு ஐரோப்பாவில் நிறைய பேர் இருக்காங்களே, தமிழை இன்றைக்கி அவன் படித்து வச்சுருக்கானே. இங்கே இருக்கிற தருதலை தமிழெல்லாம் மறந்துடுறான். கருணாநிதி வீட்டில், சசிகலா வீட்டில், ராமதாஸ் வீட்டில் எல்லாம் தமிழை எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறான். ஆனால்
அவங்க கூட சட்டமன்றத்துல ஒரு தமிழ்ல பேசினாங்க சார். இப்ப இருக்க சட்டமன்றத்துல மலையாளத்துல எழுதி வச்சு தமிழ்ல பார்த்து படிக்கிறாங்க சார். நிறைய அப்போ விஷயம் தமிழ் தெரியாதுன்றது பெருமையா வர பேசுறாங்க. ஆமாம் ஆமாம், அது என்ன காரணம்னா திராவிட இயக்க தமிழ் மொழியை ஒழிச்சிட்டான். பார்ப்பனர்கள் 2000 வருஷம் செஞ்ச சதியை திராவிட இயக்கம் 75 வருஷத்தில் ஒழிச்சு விட்டான். தமிழ் பண்டிட் தமிழ் வாத்தியானே எடுத்துவிட்டான். தமிழ் வாத்தியானே வேண்டான்னு அனுப்புறது யார் ஆச்சு? காங்கிரஸா, பாஜகவா, திமுக ஆட்சியில் தான். நான் படிக்கிற போதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தமிழையா இருப்பார். 5வது படிக்கும்போது 5 கிளாஸுக்கு ஒரு தமிழையா இருப்பார். 5வதுலேருந்து நான் படிக்கிற காலத்தில் 11 வரைக்கும் இருந்தது. அப்போ ஒரு தமிழையா இருப்பார். 6, 7, 8, 9, 10, 11 தமிழையா அந்த கிளாஸ் தான் தமிழை சொல்லிக் கொடுப்பான். தமிழ் உணர்வை சொல்லிக் கொடுப்பான். பல பெரிய புரட்சியாளர் சிந்தனையாளர்லாம் வளர்ந்தது யார்? தமிழ் வாத்தியானால தான். யார்? தேவநாய பாவாணர் யார்? ஒரு தமிழ் வாத்தியா. முழி ஞாயிறு நன்னன் யார்? ஒரு தமிழ் வாத்தியா. கீழடியை கண்டுபிடிச்சது யார்? ஒரு தமிழ் வாத்தியா. தமிழை உயிரோடு வைத்திருப்பதே தமிழ் வாத்தியார்கள் தான். ஆனால் இப்போ என்னாச்சு? இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு பாஜகவுக்கு பயந்து மாநில கல்வியை 74 மத்திய அரசு எடுத்துகிட்டு போயிட்டான். அதை இவனுக்கு 50 ஆண்டு காலம் ஆண்ட பிறகு எவனும் கேட்கவே இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். ஆக சங்கீதா இடத்தில் திரிஷா கலர் கோட்லாம் வேற ஒரு பக்கம் ஆரஞ்சு ஒயிட் பச்சைன்னு வேற போட்டு என்ன உட்காந்து தேசிய ஒருமைப்பாட்டே காட்டுறாங்க. குடும்ப ஒருமைப்பாடும் அப்போ இதுதான் இது திரிஷா குடும்பத்துக்கோடு நெருக்கமாக இருக்காருன்னு உலகம் பூரா அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு போகும். யாருக்கு போகும்? கட்சிக்காரனுக்கு போகும். அதுதான் நோக்கம். அப்ப நார்மலைஸ் பண்றாங்க பீப்பிளை. அதுதான் மக்களை வந்து இப்ப தொடர்ச்சியா காட்டி காட்டி வந்து குடும்பத்தோட ஒன்னா இருக்காரு அவரு. அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கொண்டது. எதை? சங்கீதா இல்லையே. சங்கீதா இடத்தில் யார் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க? சந்திரசேகர் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் சோபா அவர்கள் உட்கார்ந்து. இதுதான். இவ்வளவு நேரம் உங்களோட பொண்ணா நேரத்துங்களை பகிர்ந்து நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.